வணக்கம், நான் டாக்டர் ஜெஃப்ரி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாழ்க்கையில சில சிச்சுவேஷன்ஸ்ல சில நேரங்கள்ல நம்ம ட்ராப் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எதனால நம்ம இப்படி ஃபீல் பண்றோம், இதை எப்படி சமாளிப்பது, இதை எப்படி கடந்து செல்வது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷன்ஸுமே நமக்கு பிடிக்கிறது கிடையாது. இருந்தாலும் பிடிக்காத கஷ்டமான சில சிச்சுவேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா தான் இருக்கு. இது எல்லாருமே நார்மலா ஃபேஸ் பண்றது தான். ஆனா இந்த ட்ராப் ஆன மாதிரி ஃபீலிங் எப்போ வரும் அப்படின்னா, இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து நம்மளால எஸ்கேப்பே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் தான். லைஃப்ல ட்ராப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணும்போது நம்மளுடைய எமோஷன்ஸ் ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா, அதை வச்சு சைக்காலஜில இதுக்கு பேரு எமோஷனல் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எமோஷன்ஸ் ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேல போச்சுன்னா நமக்கு நம்பிக்கை போயிடும், சேடா இருப்போம், ஒரு மாதிரி கோபம், பயம் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ட்ராப் ஆன மாதிரி ஃபீல் பண்றது ஒரு மென்டல் கான்ஸ்ட்ரக்ட். இது ஒரு மன கட்டமைப்பு தான். உண்மையாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாருமே இந்த உலகத்துல ட்ராப் கிடையாது. இந்த யூனிவர்ஸ்ல நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்லிமிட்டட், நம்மளுடைய சாய்ஸஸ் அன்லிமிட்டட். அண்ட் நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை கூட நம்மளுடைய பாஸ்ட் சாய்ஸஸ்னால தான். லைஃப்ல ட்ராப் ஆன மாதிரிப்பட்ட ஃபீலிங் யார் யாருக்கு வருது, எதனால வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி லைஃப்ல சில சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு யாராச்சும் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரலாம். ரெண்டாவது, சில பேர் இருப்பாங்க ஃபுல்லாவே நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் பிலீஃப்ஸோட இருப்பாங்க, அவங்களுக்கு வரலாம். அண்ட் எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியாதவங்களுக்கு வரலாம். அண்ட் சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹைலி டிமாண்டிங் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வரலாம். அண்ட் புல்லிங்க்கு ஆளாகிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரலாம். லைஃப்ல ட்ராப் ஆன மாதிரிப்பட்ட ஃபீலிங்கை எப்படி எதிர்கொள்வது, எப்படி கடந்து செல்வது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தரேன். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸை எப்படி டீல் பண்றது, எப்படி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவது, எப்படி நம்மளை நாமே பில்ட் பண்றது, அண்ட் கடைசியில் எப்போ நம்ம ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இந்த ட்ராப் ஃபீலிங்கை எப்படி டீல் பண்றது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், உங்களுடைய கவனம் எல்லாமே நிகழ்காலத்துல தான் இருக்கணும். உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ப்ரெசென்ட்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஏதாச்சும் டியூட்டியில இருக்கிறீங்க அப்படின்னா, ஐயோ இனி இவ்வளவு மணி நேரம் இருக்குதே, நான் இதை எப்படி முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரி பண்ணிட்டு இருக்க கூடாது. உங்களுடைய கவனத்தை எல்லாமே ப்ரெசென்ட்ல தான் வைக்கணும். நாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஆர்கனை நாங்க ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆர்கன் மட்டுமே தனிச்சு நிக்கிறது கிடையாது. அந்த ஆர்கன் பக்கத்துல இருக்கிற நிறைய ஆர்கன்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஆர்கனை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் அந்த ஆர்கனை வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் விட்டு போன அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லயுமே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் எதிர்பாராத விதமா ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணும்போது எங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் ஆஃப் சர்ஜரியில தான் நாங்க கவனம் செலுத்துவோம். இந்த சர்ஜரி ஒரு 3 hours 4 hours எல்லாமே போகும். ஈவன் 10 hours கூட போகலாம். அண்ட் அந்த டைம் போறதே எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்ஸை நீங்க டீல் பண்ணும்போது பிரசன்ட்ல இருங்க. இந்த மாதிரிப்பட்ட ட்ராப் சிச்சுவேஷன்ஸை நம்ம டீல் பண்ணும்போது நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கலாம். ஸோ பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா சிச்சுவேஷன்ஸும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு கிடையாது. எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்குமே ஒரு எண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஃபுல் அண்ட் ட்ராப்ட் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா சிச்சுவேஷனும் வில் கம் டு அன் எண்ட். ஸோ எண்ட் ஆகும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, அடிக்குவேட்டா ரெஸ்ட் பண்ணலாம், நல்லா ஓய்வெடுங்க. நீங்க நல்லா ஓய்வெடுத்தீங்கன்னா நீங்க அடுத்த சிச்சுவேஷனை நல்லா பிளான்டா டேக்கிள் பண்ணலாம். லைஃப்ல எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயுமே பாசிட்டிவ் தாட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும், அதை கண்டுக்காதீங்க, சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு டைரி எடுத்து ஜேர்னலிங் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு என்னென்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இப்படி எழுதுறது மூலம் நம்மளுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் தானாகவே நம்ம மைண்ட்ல உருவெடுக்கும். இந்த மாதிரி லைஃப் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணும்போது நீங்க அதே சமயம் உங்களை பிஸியா வச்சுக்கணும்.
உங்களை பிஸியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட லைஃப் சுச்சுவேஷன்ஸை ஈஸியா தாண்டி போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வேற ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கலாம். அண்ட் ஸ்மால் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்க லைஃப்ல நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 days ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். அண்ட் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 days ஆஃபீஸுக்கு போகலாம். ஆஃபீஸ்ல நீங்க 8 to 12 மணி நேரம் வேலை செய்றீங்க அப்படின்னா உங்க ஒர்க்கிங் ஏரியா வந்து நீங்க மாத்திட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்க மைண்டுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நீங்க டிஃபிகல்ட்டான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு டெம்பரரியா நீங்க செப்பரேட்டா இருக்கலாம். ஸோ இந்த செப்பரேட்டா இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் உங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்க புது ஹாபிஸ் வந்து டிஸ்கவர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி உங்களை பிஸியா வச்சுக்கிறது மூலமாகவும் சின்ன லைஃப் சேஞ்சஸ் பண்றதுனாலையும் நீங்க இந்த மாதிரி ட்ராப் சிச்சுவேஷன்ஸ் வந்து கடந்து போக முடியும். அடுத்ததா, பி பேஷண்ட். பொறுமையா இருங்க. கான்ஸ்டன்ட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட். நிரந்தரம் எப்பவுமே நிரந்தரம் கிடையாது, மாற்றங்கள் மட்டுமே நிரந்தரம். ஸோ அந்த மாற்றம் கண்டிப்பா வரும். மாற்றங்கள் அமையும் போது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அப்ப நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம். அடுத்ததா, இந்த சிச்சுவேஷன்ஸை டீல் பண்றதுக்கு நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1, மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து கிளியரா இருக்கும். அண்ட் இந்த கிளியர் மைண்ட் வந்து இந்த மாதிரிப்பட்ட டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே உதவும். நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். அண்ட் ஈவன் நேச்சர் வாக்கு கூட நீங்க போகலாம். அடுத்தது, லைஃப்ல இந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம போகும்போது அந்த ஸ்டோரியை ஒரு டிஃப்ரெண்டா திங்க் பண்ணணும். அதாச்சு சேஞ்ச் த நரேட்டிவ். நீங்க உங்களை ஒரு விக்டிமா பார்க்காம நம்மளோட படத்துல நம்மள ஒரு ஹீரோவை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்ததா, உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்காதீங்க. உங்களுடைய சேம் ஃபீலிங்ஸ் வந்து அடுத்த ஆளுங்களுக்கும் வரும். ஸோ நீங்க எப்பவுமே தனிமையான ஆள் கிடையாது. யூ ஆர் நாட் அலோன். பீப்புள் ஆல்சோ ஃபீல் த சேம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுத்தி பாசிட்டிவ் பீப்புளை வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்களோட டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சப்போர்ட்டிவ் குரூப்பை வந்து நீங்க எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க டீல் பண்ணும்போது. ஓகே, இந்த மாதிரிப்பட்ட டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து என்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கன்சர்ன்ட் பீப்புள்கிட்ட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பாஸ்ட்ட போய், சார் எனக்கு இது பிரச்சனையா இருக்கு, இந்தந்த விஷயம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்தந்த விஷயம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா கூட அந்த கன்சர்ன்ட் பீப்புளோட டீல் பண்ணலாம். அண்ட் அதுவுமே உங்களால பண்ண முடியல, உங்களுக்கு அதை பண்ணியும் ஹெல்ப் வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்து தேவைப்படும். நீங்க ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை வந்து அணுகணும். இந்த ட்ராப் சிச்சுவேஷன் வந்து நம்மள ஒரு என்ட்ராப்மெண்ட் சிச்சுவேஷன்ல போய் தள்ளி விட்டுரும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா சைக்காட்ரியில இன்டிகிரேட்டட் மோட்டிவேஷன் அண்ட் வொலிஷனல் மாடல் ஆஃப் சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல இந்த என்ட்ராப்மெண்ட் சிச்சுவேஷன் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நான் உங்களை பயப்படுத்தல. உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை வந்து அணுகணும். கடைசியா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட லைஃப் சிச்சுவேஷன்ஸ் வந்து நமக்குள்ளே நடக்கிற இன்னர் பேட்டில்ஸ், நமக்குள்ளே நடக்கிற போராட்டங்கள். எப்ப நம்மளுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அப்பதான் நமக்கு இதை தாங்கி நிற்கக்கூடிய பவர் கிடைக்கும். த பவர் டு ப்ரிவைட். ட்ராப் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு இனியுமே சான்சஸ் இருக்கு அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு ட்ராப் சிச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.